வணக்கம் உள்ளங்களே. பிராமணர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னென்ன விதமாக வழிபட வேண்டும் என்று கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டதனால் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழ்தான் பேசிக்கொண்டு வந்தார்கள். அது நிறுவனமாகியிருக்கிறது. பிரம்மேந்திரன் அதை எழுதியிருக்கிறார். அதனால் எல்லாமே தமிழில் அமைந்த ஆகமங்கள் தான். சமீபத்தில் இங்கே கூட நம்ம சென்னைக்கு போகிற வழியில் தாம்பரத்துக்கு முன்னாடி ஒரு முருகர் கோயில் ஒன்று இருக்குது. திருப்பேரூரா, ஒரு சின்ன குன்று மலை, திருப்பேரூர்னு நினைக்கிறேன். ஒரு முருகர் கோயில் சின்ன குன்று இருக்குது. அங்கே திருடனுங்க அந்த எப்பவுமே அந்த பழங்காலத்து சாமி சிலைங்க அடியிலெல்லாம் நவரத்தனெல்லாம் பச்சு வச்சுருப்பாங்க. அதை எடுத்துன்னு போகலான்னு வந்துக்கிறானுங்க, தோண்டியிருக்கிறானுங்க. அதில் பார்த்தா அந்த சாமி நிற்கிறது நிறுவனத்துக்கு முன்னால் கீழே தகடு வைப்பாங்கள்ல, மந்திர தகடு, அந்த தகடு தான் கடிச்சிருக்குது. அது எத்தனையோ கிலோ வெயிட்டுக்கு தான் அந்த காலத்து தகடு. அதை எடுத்து பார்த்துட்டு இது ஒன்று பிரயோஜனப்படாதுன்னா போட்டுக்கிறானு. அதுக்கப்புறம் இப்போ அந்த தகடு மறுநாள் போனவங்க அதை தகடு எடுத்து பார்த்தா அந்த காலத்தில் வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த தகடில் இருக்கிற எழுத்து எல்லாம் தமிழ் எழுத்து. இப்போ சாமி கும்பாபிஷேகம்லாம் பண்ணும்போது எல்லாம் சமஸ்கிருதம் தான். யந்திரம்னா தகடுன்னா அது சமஸ்கிருதம் தான்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா பார்ப்பானுங்க. அவன் பிராமணன், இப்போ நான் சொல்கிறதானா சரி, பிராமணர் வழியத்துக்கு முன்னால் தமிழில் தான் எல்லாமே இருந்தது. அந்த சாமி சிலைக்கு கீழே புதைக்கிற அந்த யந்திர தகடே தமிழ் எழுத்தில் தான் எழுதி வச்சிருக்கிறோம். அது நிரூபணமாக இருக்குது. அப்புறம் அந்த தகடை எடுத்துன்னு போய் அந்த பூஜை செய்கிறவங்க வீட்டிலே வச்சுக்கின்னு போகும்போது எடுத்துன்னு திரும்ப வரும்போது எடுத்துன்னு வராங்கன்னு கேள்விப்பட்ட போட்டிருந்தான் ஏதோ. அதனால் இவனுங்க பாப்பானுங்க அடிக்கிற பொய் பூசுக்கு என்ன அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் பிராமணராக இருந்தால் பிரம்மேந்திர பிராமணர் தான் அவர். நான் உண்மையின் அடிமைன்னு அவர் தான் நிறையவே சொன்னார். இதை போல் இந்தியா முழுவதும் தமிழ் பேசின்னு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. பிராமணர்கள் உள்ள நுழையும் போது அந்த ரிக்வேதத்தின் முதல் பகுதியை தான் அவங்க எழுதின்னு வந்தாங்க. அந்த ரிக்வேதத்தின் முதல் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து கடவுளான விநாயகர், முருகர் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அதில். ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இங்கே ஏற்கனவே அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கடவுள் வச்சுறாங்க, முறையாக கோயில் கட்டி முறையாக பூஜை பண்ணுறாங்க. அதனால் இவர்கள் கடவுளை காணும் சூத்திரர்கள். அவனுக்கு வச்ச பேர் தான் சூத்திரர்கள், மதிப்பாக பேர் வச்சது தான் அது. அதுக்கப்புறம் நாளடைவில் அவனுக்கு புத்தி தான் தெரிஞ்ச புத்தியாச்சு. நல்லா காலை ஊன்ற வரைக்கும் அப்படியே உனக்கு சலாம் போட்டு சல்யூட் வச்சு எல்லாம் பண்ணிக்கின்னு ஸ்ட்ராங்கான உடனே அப்படியே கேவலப்படுத்தி சோதரவா அப்படின்னு ஆக்கி ஒரு மோசமான ஒரு கும்பல். அதனால் அந்த கும்பல் மோசமான கும்பலாக இருக்கிறது. அது நிலை நின்றுட்டு அது சொல்கிற ஆன்மீகன்ற பேர் அது சொல்கிற குப்பைங்களை மண்டையில் ஏற்றிட்டு ஜனங்க சுற்றின்னு வந்தோடனே அவனுங்களை யாரும் ஒன்றும் ஆன்ம சாதகம் செஞ்சு கடவுளை அடைஞ்சவனுங்க கிடையாது. மந்திரம் சொல்லு, ஸ்லோகம் சொல்லு, மந்திரம் சொல்லு, ஸ்லோகம் சொல்லு. அதுக்கப்புறம் ரகசியமாக போய் எல்லா தப்பும் பண்ணிட்டு வந்தால் அது பரிகார பூஜை பண்ணிக்க. அப்புறம் பிராமணனே இந்த மாதிரிலாம் கேரளாவில் பெண்களை அநியாயம் பண்ண எல்லாம்னா அது பாவம் சேராதுன்னு சாஸ்திரத்தை எழுதி வச்சுக்க. ஏன்னா காட்டு சாஸ்திரத்தை காட்டு. அந்த மாதிரி மோசமான பழகிற ஒரு கும்பல் அது. அது கூட சேர்ந்த நம்ம ஆளுங்க அவங்கள நம்பி தான் இவனுக்கு இருக்கிறானுங்க. எண்ணிக்கையில் அவனுக்கு கம்மி. அதனால் பல முறை சொல்லிக்கிறேன், பாப்பாங்கிட்ட மண்டையை கொடுத்து மரமண்டையை ஆகிட்டு நம்ம பசங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் பிரச்சனையே. புரியுதா? இவங்க அப்படியே அந்த பாப்பரை இதுக்கு மயங்கி அதுக்கு அவங்க கூட சுற்றுறது, அவங்க சொல்கிற விளக்கத்தை எடுத்துக்கின்னு ஆர்டர் தான் இந்த மாதிரி இருக்கிறானுங்க இவனு. அதனால் இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயந்தான் அது. அதனால் அந்த சிக்கலை நீங்கள் முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதில் உண்மையாளர்கள்ன்றவங்க எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருப்பாங்க. அதுவும் கடவுளை தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி, நேரடியாக தெரிந்தவர்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. அதில் பல நிலைகள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, மனசுக்குள்ளேயே உத்தரவு வாங்கி மனசுக்குள்ளேயே இது பண்ணுறதுன்னு ஒரு இருப்பாங்க பக்தர்கள் தான் அவங்களும். ஆனால் மனசுக்குள்ளே சாமி பேசுது, சாமி உத்தரவு கொடுத்து வச்சு அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தா அதை பாதி நாடகம் அதை போய்டும். அவங்களுக்கே புரியாது, ஏன் உத்தரவு கொடுத்து சாமியான நாடகம் இல்லைன்னு கேட்டால் பிகுன்னு முழிப்பாங்க. என்ன இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான நிலைகள்லாம் நிறைய இருக்கிறது. இந்த சாமி ஆடுதில்ல, அது ஒரு நல்ல விஷயன்றார் பிரம்மேந்திரர். சாமி இறங்கி இப்போ அன்னைக்கு நான் சொன்னல, அன்னைக்கு நவராத்திரியில் ஒரு அம்மா மேலே இறங்கி நான் சத்தியலோகத்தில் வந்துக்கிறேன் சாமி என்கிட்ட பேசிச்சு நிரூபணமாக நான் பேசுறது பதிவு ஆகாதரான்னு. அதே மாதிரி டேப் ரைடரில் பதிவு ஆகலை.
நிரூபணமாக காட்டுது. அது மாதிரிலாம் நல்ல விஷயம். அதுதான் நம்முடைய ஆதி இந்திய மக்களினுடைய ஆன்மீகமே அதுதான் சொல்கிறார். அந்த ஆவேசம் இறங்கி இதுவாகுது இல்லை, அதுதான் அது சரியாக இறங்கி பண்ணும்போது அந்த ஆவேசக்காரனுடைய ஆன்மாவையும் அந்த நிலைக்கு உயர்த்தும் அது தானாகவே. அதனால் ஆவேசம் இறக்கி பேசுறதுன்றது எசோட்டரிசம்னு இப்போ அதை சாமி அந்த பேரில் நடத்துவார். அதெல்லாம் நம்முடைய இந்திய முறைகள் தான் அப்படின்ட்டு சொல்லுவார். அதுதான் உண்மையான இந்திய முறைகள் அப்படின்னு சொல்லி. இது போல் நிறைய ஆன்மீகன்றது நிறைய இருக்கிறது. அதில் நிறைய நிலைகள் இருக்கின்றன. அதில் இந்த கெஸ்ட் பண்ணி போகிறதுன்னு இருக்குது. அதில் இப்போ இந்த காஞ்சி பிரியர் மாதிரி அவர் ஒரு சில சித்திலாம் கூட விளையாடி இருப்பார் பொழுது. அதனால் அவர் கடவுளே ஒரு பகவானே ஒரு கடவுளாக நினைக்கிறாங்க. இவனே சொல்கிறது அப்படியே மக்களெல்லாம் ஒரு கடவுளாக நினைக்கிறோம். அப்படியே எல்லாரும் காஞ்சி பிரியர் ஒரு கடவுளாக நினச்சி சுற்றின்னு இருக்கிறாங்களா? இப்போ ராமகிருஷ்ணர்லாம் நினைக்கலையா? அப்படியே தூக்கிடுவான். பாப்பான்னு உடனே அந்த கொஞ்சோண்டு பிஸ்காக இருந்தால் அதை அப்படியே புஷ்குன்னு ஆக்கி பொய் புஷ்காக்கி இவ்வளோ பெருசாக காட்டுவான். இதுதான் வேலையை. அப்புறம் என் போன்றவரில் அனுப்பினோன்னு நான் நேரடியாக சொல்கிறேன் காஞ்சிபுரம் நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் வைகுந்தத்தில் போய் இந்த காஞ்சிபுரம் சேர்க்காத அப்படின்னா இல்லை வாய்க்காப்ப அந்த என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தனா ஒன்றுமே இல்லை. அறம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அரவிந்தர் மாரல் கவர்மெண்ட் அதுக்கு பேர் வச்சிருக்காரு. இந்த அறம்ங்கிற மாரல் கவர்மெண்ட் நம்ம சித்ராபுத்திரம் கணக்கு எழுதுறான்றோம். அதனுடைய பார்வையில் தேருங்கள்னு சொல்கிறார். அதுதான் அறத்தின் பார்வையில் தேருங்கள். இவனுக்கு எல்லாம் மீதி இது எல்லாமே உலகியல் கல்லாட்டம். இவனுங்களா பார்த்து ஒருத்தர் தூக்குறது, இவங்களா பார்த்து ஒருத்தர். இப்போ ராவணேஸ்வரனே அவ்வளோ அநியாயம் பண்ணி வச்சுக்கிறானுங்க பார் இல்லையா? ராவணேஸ்வரர் என்னை சந்திச்சு நான் நினச்சே பார்க்கல. என்னை சந்திச்சு தன் நிலையை சொல்லி மனைவியோடு இருந்தேன் இன்பவி என்ற பெண்ணோடு சில காலம். அவள் விருப்பத்தின் பேரில் தான் 2 பேரும் ஒன்றா தான். அவங்களுடைய வளர்ப்பு தந்தை தான் சேர்த்து வச்சார். காரைக்குடியை சேர்ந்தவர் எல்லாம் சொல்லிட்டு போகிறார். இவ்வளோ தானே தவிர இதெல்லாம் இல்லை. இந்த ராமாயணம் சொல்கிற மாதிரி ஊர்வசியை கற்பழிச்சான், அதை போனான் இதை போனான்னு இல்லையா? இதெல்லாம் இல்லைன்னே சொல்லவே இல்லை. இது மட்டும்தான். நான் அந்த பெண் இது கிடையாது, நான் பிராமணன் கிடையாது. அதில் எழுதி வச்சுக்கிறானுங்க. அதில் புலஸ்தியருக்கு பிறந்த பிராமணன் அவன் எல்லாமே பிராமணன். அந்த கீர்த்தியாக இருந்தால் அதை பிராமணன் பிடிக்குவாங்க பார்ப்போம். சிவப்புடவை கட்டினாலும் என் பொண்டாட்டி நான் ஒருத்தன். அந்த மாதிரி யாராவது பிரபலமாக கீர்த்தியாக இருந்தால் அதை பிராமணன். போனவரோட ஒரு பாப்பா இருப்போம் போல போடுது, மாணிக்க வாசகர் தமிழ் பிராமணர் இப்படி சொன்னார் புழுது பேர். அப்படியே புழுது. இன்னொரு பக்கம் இன்னொன்று போடுது விவேகானந்தர் பிராமணர் அப்படி எனக்கே போடுது. ஆரம்பத்தில் ஃபுல்லாக கரதலை படம் படித்ததே ராமகிருஷ்ணர், சாரதாதேவர், விவேகானந்தர் தான். அவங்களோட இது தான் ஃபுல்லாக படிச்சிருந்தேன் நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம். அவர் எவ்வளோ பிராமணனை இழிவுபடுத்தினானுங்க, அவருக்கு எதிர்ப்பு ஊர்வலம் நடத்தினானுங்க. வெஸ்ட் பெங்காலில் கடலை தோண்டி போயிட்டு நீ இந்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு நான் பிராமின் புகழோடு வந்தால் அதை இந்த மாதிரிலாம் சாஸ்திரம்லாம் வச்சு எதிர்த்து அவர் எவ்வளோ நோவழிச்சு நொங்கடிச்சு அப்புறம் அவர் டிக்ளேர் பண்ணிட்டு போனார். இவங்க உண்மையான அன்பு கிடையாது இவங்க கிட்ட. இவங்க வெறும் சடங்கு சம்பிரதாய மதமாக மாற்றிட்டாங்க இந்து மதத்தை. அதனால் இது டெட் ஸ்கெலட்டானா போச்சு. இந்து மதத்தில் உயிர் என்பது அன்பு தான் உயிர். அந்த அன்பு செத்து போச்சு, வெறும் செத்து போன சமயம் தான் இருக்குதுன்னு விவேகானந்தர் சொல்லிட்டு போனார். விவேகானந்தர் சொல்லிட்டு போய் அவ்வளோ விருப்பத்தினானுங்க. அவரை வரக்கூடாதுன்னு வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் ஊரில் நடத்தி காட்டினான். பாப்பானுங்களாம் நீ கடலை தாண்டி போயிட்டேன்னு. இன்றைக்கி எல்லாம் கடலை தாண்டி போய் என் பையன் ஸ்டேட்ஸில் இருக்கான், எம்எஸ் பண்ணுறான். கடலை தாண்டி போய் அவன் பன்னிக்கறியோட சேர்த்து தின்றான். அவன் காலை நக்கி தான் சம்பாதிச்சினார். உண்மையா இல்லையா? அதை சொல்கிறானுங்களே, என் பையன் ஸ்டேட்ஸுக்கு போய் பன்னிக்கறி பண்ணுறவன் காலை நக்கி சம்பாதிச்சுட்டு வரான். சொல்லு இல்லையா? அப்போ ஏன்டா விவேகானந்த ரேத்தி ஏன்டா ஊர்வலம் நடத்தினீங்க? கடலை தாண்டிட்டே நீ இந்து இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க சொல்லு. பாப்பா செஞ்சால் எல்லா நியாயமும் அப்படியே நம்ம ஆளுங்க அப்படியே அவன் ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறான் சார். நம்ம ஆளுங்க ஒன்றும் இது இல்லை. அதை எடுத்து விளக்கி சொல்லி சுருக்குன்னு வராத அளவுக்கு பார்த்து எல்லாரையும் டம்மி ஆக்கி வச்சுக்கிறான் நம்ம ஆளுங்களை. இவ்வளோ அநியாயம் கேரளாவில் நடக்குது. இந்நேரம் வேறு யாருனா தான் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துருக்கு. விட்டுற எல்லாரையும் வெட்டி போட்டு போயிருப்பானுங்க. எல்லாம் கொம்முனுக்குறானுங்க. வெறுமனே பேசுகிறான். அவன் இப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான். நவமாலாம் பிராமணன் சேர்ந்து அநியாயம் தான்றான். பேசிக்கிட்டே இருக்கிற கும்பல் தெரிஞ்சு நான் ஒன்று செயலில் இது பண்ண மாட்டேன். எனக்கு பயமுறுத்தி வச்சுக்கிறான். பிராமணன் என்ன அப்படியே பிராமணனை திட்டினா அவனுக்கு தண்டனை கொடுத்தா பிரம்மகத்தி தோஷம் வந்துடும்.
அது இப்போ யாருமே கேட்க போகிறேன். நான் அதுக்கப்புறம் எப்படி குலச்சிறை நாயனார் 8000 பிராமணர்களை சிரச்சேதம் செய்தாரா இல்லையா? கழுவில் ஏற்றினவங்க கொஞ்சம் பேர் தான். பிரம்மேந்திரரே சொல்கிறார் அவருடைய ஸ்பீச்சில், கழுவில் கொஞ்சம் பேர் தான் ஏற்றினாங்க. மற்றபடி குலச்சிறை நாயனார் தன்னுடைய கையாலேயே பிராமண பண்டிதர்கள் 8000 பேர் தலையை வெட்டினாரு. தெரியுதா? அதில் சில பேர் நல்ல பக்குவத்தில் கூட இருந்தவங்க, அவங்க தலையை வெட்டினோன்னா அவங்க உடம்புலேருந்து ஒலி கூட கிளம்பி போகிறதா பார்த்தாராம் அவர். புரியுதா? அந்த அளவுக்கு தலையை வெட்டின 8000 பிராமணர்களை பண்டிதில் தலையை வெட்டின குலச்சிறை என்ன இருக்கணும்? பொசுங்கி போயிருக்கணும் 8000 பிரம்மகத்தி. ஆனால் அதை வெட்டி முடிச்ச உடனே பெரும் புண்ணியம் செய்தவன் இவன் சொல்லிட்டு சிவபெருமான் கைலாத்தையே கூட்டும் போயிடுறாரு. 8000 பிராமண பண்டிதர்களை வெட்டி கொண்ட புண்ணியம் ஒரு குலச்சிறை என்கின்ற ஒரு அமைச்சரை, 4ஆம் அமைச்சரை கைலாயம் செல்ல அளவுக்கு பெரிய புண்ணியத்தை தந்தது. இன்னும் 63 நாயன்மாரில் அவருடைய சிலையை வச்சு தான் கும்பிட்றேன். இது ஏன்ப்பா மற்ற தமிழ் பிரசங்கிகள் ஏன்ப்பா சொல்ல மாட்டேங்க ஜனங்கள் எடுத்து நான் கேட்குறேன். ஏன் எடுத்து சொல்ல மாட்டேன்? நான் பிரம்மகத்தின்னு ஒரு அன்பர் தமிழ் முறையில் பூஜை செய்கிறவர் வந்தார். அவர் சொன்னார், அவங்க ஊரில் அந்த ஊரில் ஒரு சின்ன பொண்ணை அந்த பிராமண பூசாரிக்கு எடுத்துட்டாங்க சாமி. அப்புறம் எல்லாம் தடியும் கொம்பும் எடுத்துக்கின்னு ஓடணும், என்ன அடிச்சுக்கூட பிரம்மகத்தி வந்துடும் அப்படின்னு மிரட்டினா அப்படியே நிற்கிறானுங்க கம்முன்னு பயந்துக்குன்னு. புரியுதா? பிரம்மகத்தின்றதை அவ்வளோ நேக்காக யூஸ் பண்ணுறானுங்க அவனை. அப்புறம் அவன்லாம் போயிட்டு உடனே நான் போய் அவங்ககிட்ட சொன்னேன், நீ செஞ்சது தப்பு. பிரம்மகத்தின்னா பிராமணன் அடிக்கிறது இல்லை, பிரம்மன்னா உயிர். எந்த உயிரை கொண்டாலும் அது பிரம்மகத்தி தான் வரும். நீ இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி அந்த சாஸ்திரத்தை திருப்பி அதை அர்த்தத்தை திருப்பி இவனுக்கு சேஃப்டியை வச்சுன்னு இவனுக்கு சேஃப்டி நல்லது செஞ்சால் பரவாயில்ல. காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தா சுட்டான் பார்ப்பான். நல்லது செஞ்சு செத்தா பரவாயில்ல, அவருக்கு புகழ் இன்னும் அதிகமாகும். இப்படி அநியாயம் பண்ணிட்டு அதுலேருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறானுங்க இந்த மாதிரி பிரம்மகத்தின்ற. இப்போ நான் கேட்குற குலச்சிறைக்கு 8000 பிரம்மகத்தி அவர் என்ன இருக்கணும் இல்லையா? புண்ணிய சீலன்னு சிவபெருமான் கைலாயத்தை கொண்டு போயிட்டார் குலச்சிறை நாயனார். அதை உத்தரவு போட்ட மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் நாயனாராகி அவரும் கைலாயம் போகிறார். அவங்க துணைவியார் மங்கையர்கரசி நாயனார் கைலாயம் போகிறாங்க. சம்பந்தரோட அனல்வாதம் புனல்வாதம் செஞ்சு அவனுக்கு தான் போட்டி வைக்கிறானுங்க. இதில் யார் தோத்தாலும் அவங்கள மரண தண்டனை எடுத்துன்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரி தோக்கடிச்சு அந்த காரணமானவர் சம்பந்தரை அவரு கைலாயம் உடம்போடு ஜோதியில் கலந்து போகிறார். அப்போ இந்த பிராமணனை வெட்டுறது புண்ணியமா பாவமா நீங்கள் சொல்லு? அயோக்கிய தானம் பண்ணுற பிராமணனை வெட்டுறது புண்ணியமா பாவமா நீங்கள்? அது உலகம் பூராலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது அவங்க எல்லாமே ஊடகங்கள்லேருந்து அந்த எல்லாமே அவங்க கையில் வச்சுக்கிறானுங்க. அதை பரப்பாமல் அவங்க பார்த்து போனாங்க. ஆனால் அறிவில் சிறந்த பெரியவர்கள், என்னிடம் வருகிற அன்பர்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிற இந்த உதாரணத்திலிருந்து அட்டுவியம் செய்கிற பாப்பானை வெட்டினா புண்ணியமா பாவமா? அதுவும் 8000 பேரை வெட்டினார். 8000 பேரை வெட்டி தான் கைலாயம் போனார். அப்போ நீங்கள் 63 நாயன்மாரில் சிவன் கோயில் சுற்றி வரும்போது குலச்சிறை நாயனார் போது எக்ஸ்ட்ரா ஒரு கும்பிடு போடும். குலச்சிறை நாயனார் 8000 ப்ராப்ளத்தை ஒழிச்சியே உலகத்துக்கு. 8000 ஒரு பாப்பானை ஒழிச்சியாலே பெரிய புண்ணியம். அவனால் வர ப்ராப்ளம் 8000 பாப்பானை வெட்டினோடனே சிவன் மகிழ்ச்சிட்டேன்னு 8000 பாப்பானால் வரக்கூடிய பிரச்சனை ஒழிச்சிட்டான்டா இவன். அந்த புண்ணியம் சேர்ந்துடுச்சு, அந்த புண்ணியம் சேர்ந்துடுச்சு. அதில் ஒரு ஆள் இவன் கோட்சை வந்தானே அவனை வெட்டியிருந்தா காந்தியை காப்பாற்றிருக்கலாம். காலம் தள்ளி போயிடுச்சு. அந்த காலத்தில் காந்தி எந்த கோட்சை எந்த குலைச்சிட்டு இருந்தா அந்த கோட்சையும் வெட்டியிருந்தாருன்னா காந்தியை நான் பிரமிக்க காப்பாற்று. இவனுக்கு இதே மாதிரி தான். பாப்பானுங்களும் சரி பாப்பாத்திங்களும் சரி என்னவா இருந்தாலும் அது அப்படியே பெருமை நம்ம வேகனம் பெற பிராமணன் ஒரு பிராமணன் அருணவரனா வர பிராமணன் அப்படியே போட்டுனேக்குது. சொன்ன ஏமா விட்ட நந்தனார பிராமின்னு சொல்லி முடிச்சுட்டு கதையை நந்தனார் பிராமின்னு சொல்லி முடிச்சிட்டின்னா கதை எல்லாம் முடிஞ்சிடும். கரெக்டாக ஏன் அவரை மட்டும் விட்டு வைக்கிற? அப்படி புழு பாப்பார புழுன்னா அச்சியா புழுங்க. உஷாரா சைடில் நீ ஏமாறியான்னு பார்த்துக்கினே இருக்கான். அவ்வளோதான். நீ உஷாரா ஆனிட்டா அதோட அப்படியே நின்றுக்கும். நீ ஏமாத்திட்டீங்கன்னா அடுத்த புழு போட்டுன்னு இருக்கும். நான் முன்ன சொன்னேன், புழு நாட்டு இளவரசி உடான்ஸ் இளவரசி நான் 30,000 புத்தகம் படித்தான்னு புழுச்சு. இது அதில் இளவரசி தான். இது ராணி ஒன்று இருக்குது பாரு, அது வரும்னா. அதே மாதிரி உடான்ஸ் ராணி நான் 1,000 புத்தகம் படிக்கிறேன்ட்டு. இதே தான் இவங்க கதையே. தெரியா? உடான்ஸ் ஏதோ சொன்னேன். அடுத்தது மகாராணி ஒன்று இருக்குது, மகாராணியாக இருக்குது. அது கிளம்பி வெளிமரத்துக்கு லேட்டாகும். அது விட்டுதுன்னா உடான்ஸ் ஊரே கப்பு தீன்னு போயிடும். அது 1,00,000 புத்தகம் படிச்சுக்கிறேன் விடும் பாருன்னா.
இன்னும் வரல. மகாராணியருக்கு பொறுமையாக கிளம்பி வருது பொழுது. இந்த மாதிரி பாப்பார கப்பு தாங்கவே தாங்காது. எச்சரிக்கையாக இருங்க, விட்டுக்கினே இருக்குங்க. அதுக்கு பாட்டுன்னு நீ எங்கன்னா ஏமாந்தினா எல்லாத்தையும் மண்டையில் வாங்கிக்கின்னு அப்புறம் அவங்கள வசதியாக நினச்சின்னு கூட்டின்னு வர வேண்டியது தான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கலே இழிந்த ஒரு இனத்தையே சொல்லாத நம்ம தமிழ் ஒரே ஒரு இனத்தை தான் இழிவாக சொல்லிச்சு, அது பிராமண இனம். பிராமணன்டா சத்தியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு திருமூலர் தெளிவாக, வேற எந்த ஜாதியுமே இருக்காது. அதில் ஒரு சொன்ன செடியார், ரெடியார், கவுண்டர், நாயர், இதை பற்றியும் சொல்ல, பிராமணனை பற்றி மட்டும்தான் சொன்னார். பார்ப்பான் பிராமணர் 2 பேரில் இருக்க தொட்டு பார்ப்பன கருவறை பூஜை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். செஞ்சால் வேந்தர்க்குள்ள அழியினார், அழிஞ்சு போச்சு. ஏன்னா ராஜாங்கம் கிட்ட கொண்டு தான் ப்ரெஷர் கொடுத்து வருவானு. பொல்லா வியாதியானார், கொரோனா போச்சு. அடுத்தது பார்க்குண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமே, பஞ்சமும் வரப்போகுது. புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி சொல்லி நடந்துக்கினே வருது. இவனுக்கு விளக்கம் கொடுக்கும்போது பேருக்கு பார்ப்பான் அப்படின்னு இருக்கிறவங்கள தான் சொன்னார் அவர், சரியான பார்ப்பான்னு சொல்லலை. அப்போ இதெல்லாம் நடந்துடுச்சு. அப்போ எல்லாம் பேருக்கு பார்ப்பானுங்க தானே, பேருக்கு பார்ப்பான்னு இருக்கிறவனுக்கு தானே இதெல்லாம் நடந்துடுச்சு. சரியான பாப்பா தான் நடந்துருக்கக்கூடாது. ஒரு ஏரியாவில் மட்டும் அப்படியே தங்கமாக கொட்டுது, மழையாக பெய்யுது, ஒன்றுமே கிடையாது. நாடு பூரா இது ஒழிஞ்சானுங்களே வேந்தர்களும், நாடு பூரா கொரோனா வச்சு, உலகம் பூரா. அது மாதிரி அந்த வார்த்தையை திருப்பி போட்டு அப்படி விளக்கம் கொடுத்து சமாளிக்கிறதான். அது சமாளித்தா கடைசியில் அழிவு யாருக்கு? நம்மளுக்கு தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இதை பல வகுப்பில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்ப்பன கருவறை விடக்கூடாது, விட்டா இந்த மாதிரி கேட்டிலாம் வரும்னு சொன்னார்ல. சொன்னவர் திருமூலரா அல்லது சிவனுக்கு வாகனமாக இருக்கிற நந்தியம் பெருமானா? சரிதா? ஞாபகம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பான், கரெக்டாக பதில் சொல்லு. நந்தியம் பெருமான் தான். ஏன் அவர் என்ன முடிக்கிறாரு? சீர்கொண்ட நந்தி தெளிந்து உரைத்தானே. புரிகிறதா? நந்தியம் பெருமானுடைய சீடரா கைலாயத்தில் இருந்தவர் தான் மூலன் உடம்புல திருமூலராக வர்றார். அவர் பேர் சுந்தரார்னு நினைக்கிறேன் கைலாயத்தில். அது பேர் எனக்கு சரியா ஞாபகம். அதனால அங்கு நந்தி சொன்னாருன்னு சொன்ன அதை எடுத்து சொன்னாரு. ஒருத்தனாவது கேட்டானா? ஒரு ராஜாவது கேட்டா அந்த ஒரு ராஜா வரைக்கும், அந்த ஒரு ஏரியா வரைக்கும் செழிப்பாக தான் இன்னமும் அங்கே அரசாங்கம் நடக்குது, அரசாட்சி தான் நடக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க வரணும்ல. ஒரு ராஜா கூடயா எல்லா ராஜாவும் நல்லா மொட்டைச்சு இப்படி விளக்கமாக கொடுத்து. அதுவும் கேரளா ரொம்ப அநியாயம், பொறுக்கித்தனம் பண்ணிடுறானுங்க. அது இப்போ இருக்கிற பாப்பா அந்த பொறுக்கித்தனத்தை ஆதரிக்கிறான் பாரு. ஒரு பொறுக்கி பார்ப்பான் ஒருத்தன் பிரசங்கன்னு சொல்லிட்டு இவன்லாம் பிரசங்க, நீ சொல்கிறேன் கேரளா நடந்த அநியாயத்தை அதை நியாயப்படுத்தி ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கத்தை ஜனங்க தானே கேட்குறாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்க நல்லவங்களாவாங்களா பாவிங்களாவாங்களா? புரியுதா? இவனுக்கு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது இவனுக்கு உடனே அந்த இதில் மட்டும் பிராமணர்களை தவறாக பேசாதீர்கள், பிராமணர்கள் எல்லோரும் ஜனங்களுக்கு நியாய தர்மத்தை உபதேசித்து அவங்களை தர்மமாக வாழ வைக்கிறவங்க. போன வாரம் போடுறான் ஒரு பாப்போம், நம்ம அன்பர் எனக்கு அதை எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி போகிற என்னை நாயின்னு திட்டி பிராமணை எப்படி தர்ம உபதேசம் பண்ணி மக்களை நியாயமாக வாழ வைக்கிறான், புரியுதா? தர்மமாக வாழ வைக்கிறான், புரியுதா? கேரளாவில் வாழ வச்சதை அதை சப்போர்ட் பண்ணி பேசின அந்த ஒரு பொறுக்கி பையன் அவன் பிரசங்கன்னு பண்ணால் நல்லா தழுக்காக பேசிட்ட போது சினிமாவில் டைலாக் கதை வாசனை எழுதி அங்கே போயிடுறேன். கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணால் நல்லா காசு கிடைக்கும், எல்லாம் ஓடும். ஜனாலும் பார்த்துட்டு சினிமாவுக்கு எடுக்கணும் அவன் எல்லாம் போயின்னே இருக்கும் இல்லையா? குடிக்காதே தம்பி குடிக்காதேன்னு எழுதினவன் நடிச்சவன் படம் எல்லாம் குடிக்காரனுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு டாஸ்மாக் தரகிற அளவுக்கு குடிக்காரன் ஆகிட்டானுங்க. இதுதான் சினிமா உபதேசம், புரியுதா? எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில் இருக்கிற ஆகணும் அதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டான். நம்மளுக்கு மட்டும் உபதேசம் பண்ணி அதை ஒரு அட்ராக்டிவ் ஸ்டோரியில் வச்சு டைலாகாக வச்சு விட்டுருவானுங்க. ஜனங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை ஒன்றும் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போயினே இருக்குது ஜனம். அதுனுடைய நிரூபணம் தான் இது இல்லையா? அந்த மாதிரி இப்போ நீ ஏன் பிரசங்கம் பண்ணுற? பிரசங்கம் பண்ணி இந்த பிரசங்கம் கேரளாவில் நடந்த அட்டூழியத்தை நியாயப்படுத்தி பிரசங்கம் பண்ண அதே மாதிரி இங்கே நடக்கணுன்றான் அவன். இந்த பொரிய பையன் எத்தனை பொம்பளைங்களை வீணாக்கணும்னு தெரியல. இதேமாரி நான் பிராமணன் எனக்கு பரஸ்பரம் மாதிரி உபரவு குதுறாருன்னு சொல்லி எத்தனை பொம்பளை ரகசியமாக வீணாக்கணும் அது தெரியல, அந்த கன்றாவி தெரியல. இந்த மாதிரி இருக்கணும் தான் அதெல்லாம் நியாயப்படுத்தணும். ஒருத்தன் திருட்டை நியாயப்படுத்துறான்னு சொன்னால் அவன் திருடன்னு அர்த்தம், புரியுதா? அது மாதிரி கேரளா இந்த பாப்பாரை பொறுக்கி இங்கே நியாயப்படுத்தினா இவன் பொறுக்கின்னு அர்த்தம். உள்ளே போய் பார்த்து படைஞ்சி கண்டுபிடிச்சி வந்தால் அப்போ தான் அவன் தெரியும்.
அது மாதிரி பொறுக்கி பசங்க பிரசங்கம் பண்ணால் அதெல்லாம் கேட்பீங்களா? உங்கள் பசங்களை விட்டு கேட்க வைப்பீங்களா? வெறும் வாயில் வார்த்தையில் மட்டும் நல்லவங்களோ வாழுங்க, எல்லோருக்கும் நல்லதை செய்யுங்க சொல்லிட்டு பின்னால் போய் பெரிய தானே பண்ணால் அந்த எடுத்துன்னு போய் பசங்களை அவங்க சொல்கிறத கேளுன்னுவீங்களா நீங்கள்? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பாப்பார பிரசங்கம் பாப்பார இதில் மொத்தமாக நீங்கள் தள்ளினால் ஒழிய நம்முடைய தலைமுறை எதிர்கால தலைமுறைலாம் காப்பாற்றவே முடியாது. அதில் நுட்பமான உண்மை இருக்கிறது. அதில் அவன் வார்த்தை மட்டும் அப்படியே வாழாமல் வச்சுன்னா கூட நீ கவனிக்கும் பொழுது அவனுடைய உணர்வுகள் உங்களுக்கு பாஸ் ஆனாகும். உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு அது பரவும். ஏன் மகான்களை தேடி போய் ஏன் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அதிர்வு அலைகள் புனித அதிர்வுகள் மூலம் நம்மளும் புனித நிலை எழுதலாம். அதுக்கு தான் ஞானங்க போகிறது. அவங்க பேசுறது கொண்டதெல்லாம் 2ஆம் பட்சம்தான் இல்லையா? பெரிய பெரிய மகான்கள் திருவள்ளுவர் சுவாமிகள், ஆவடி சிவபிரகாஷ் சுவாமிகள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஏன் போய் ஜனங்க பார்த்தாங்க? காட்டில் தேடி போய் அங்கே தவ முனிவரெல்லாம் ஏன் பார்த்தாங்க? அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க? பார்த்தா புண்ணியம். அவங்களுடைய அதிர்வுகள் திருவண்ணாமலையாக இப்போ சுற்றுறாங்க. அதில் இருக்கிற சித்தர்கள் அதிர்வுகள் நம்ம மேலே பட்டால் புண்ணியம், அப்படி தானே சுற்றுது. அதனால் இதே மாதிரி இந்த பொறுக்கி பசங்க சொல்கிறதெல்லாம் வழனமாக சொல்கிறானுங்க, அப்படியே நோவாமல் உங்களுக்கு அப்படியே ஜம்முன்னு ருசிகரமாக சொல்கிறானுங்கன்றதுக்காக அவங்க அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் பாப்பானுங்க கேட்டுக்கிட்டோம். தெரியுதா? எல்லாம் வைஜெயந்தி மேலே வர வச்சு நின்றானுங்க. வயசாகிட்ட உடனே இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இவன் பிரச்சனை கேட்குறானுங்க. அந்த பாவத்திலாம் இதில் போகலாமான்ட்டு. இவனே ஒரு பாவியாச்சு, அதில் எங்கே போகும்? அதெல்லாம் கேட்காதீங்கன்னா அந்த உலகியல் பிரபலன்றதெல்லாம் சும்மா தான். அது யாருன்னா செயற்கையா அதை தான் அந்த வாயில் காப்பாந்தவன் காஞ்சி பெரியவருக்கு சொல்லிச்சு இப்படி கையை நீட்டி. தெரியுதா? உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்தோட சரி இங்கே வச்சுக்கூடாதுன்னு செம்ம உபதேசம், செம்ம ஸ்டேட்மெண்ட். நான் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ஸ்டேட்மெண்ட். ஏன்னா உலகியல்ல செயற்கையாக மதிப்பு மரியாதை உருவாக்கலாம், அதான் பாப்பான் ஜம்முன்னு செய்வான். அதனால அது தெளிவாக சொல்லுது, உனக்கு மதிப்பு மரியாதைலாம் பூலோகத்தில் தான் இருக்குது. தெரியுதா? ஆனால் இங்கே வச்சுக்கூடாது. ஏன்? அங்கே மாரல் கவர்மெண்ட் இல்லையா? அறம் தான் அங்கே பேசுவான். இவர் என்னென்ன தப்பு பண்ணார் தெரியல. ரகசியமா காந்தியை கொள்றது உத்தரவு கொடுத்துருக்கலாம். ரமணரை காலி பண்ணிக்கிறார், அது எனக்கு தெரியும். என்னோட முற்பெருவாக இருக்குது, தொட்ட 2 சீடர்கள் அமைச்சு. இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ இருக்குது. அப்போ அந்த மாரல் அது பார்த்து எனக்கு தெரியல. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் நகைச்சுவையாக சொல்கிறது கடுப்பாயிட்டுக்குது அது. ஏன்னா வைகுந்தத்தினுடைய வாயில் காப்பங்க 2 பேருக்குடைய பேர் ஜெயன் விஜயர். ஜெய விஜயர்கள். இந்த காஞ்சி பேர் அவங்க பேரை போய் ஜெயேந்திரன் விஜயேந்திரன் சிஷ்ய கொடி வச்சார். நானும் அது பார்த்து எவ்வளோ கடுப்பாயிரும். ஜெயேந்திர பொண்ணு அநியாயத்துக்கு அந்த ஜெயன் எப்படி இருக்கும்? பெரிய திரும்ப அநியாயக்காரனு வைக்கிறான்டா இருந்தாலும் இவனை விடக்கூடாது அப்பயே முடிவு பண்ணிருக்கோம். நான் அப்படி தமாஷா எடுத்துக்கிறது அது. ஆனால் அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு. பல முறை சொல்லிட்டேன். அவரு என்னை கான்டாக்ட் பண்ணுறதோ எல்லாம் ஒரு வாட்டி பண்ணாங்க. அது தேவ ரகசியமே, நான் அதை சொல்ல விரும்பலை. அவர் என்னை அடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணார், ரமணாப்பா அவர் எப்படி ஜெயிச்சுதுன்றதெல்லாம் நான் அதெல்லாம் ரொம்ப சொல்ல விரும்பல. அது ஏதோ மாயாஜால மந்திரஜால கதை மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. சொல்லலை. அதோட அவர் எப்படி தோத்துன்னு போனாருன்றதெல்லாம் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல வரல. அப்போ அங்கே ரிஜெக்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் நான் இப்படி வகுப்பில் சொல்கிறேன்ல, இப்போ இவங்களாம் கேட்பாங்க பொழுது அப்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ டக்குன்னு இருக்கா நான் அதை சொன்னேன். அங்கே அம்மெல்லாம் இல்லை. அங்கே காமாட்சி அம்மன் அங்கேருந்து எப்படி வெளியேறினா இப்போ இருக்கிறவன் பண்ண அநியாயத்தை எல்லாம் எனக்கு காட்டி டெய்லி சீரியல் மாதிரி காட்டி எனக்கு புரியாமலே இருந்தது. பிட்டு பிட்டா அப்புறம் கோத்து போகும் அடப்போ டெய்லி காட்டிக்கிறாங்க எனக்கு. நீங்களும் பார்க்குறீங்களா டிவி சீரியல் அந்த மாதிரி காமிச்சு. அதனால் அவங்க ஏன் அங்கேருந்து வெளியேறிட்டேன் எனக்கு காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவங்ககிட்ட சொன்னால் தான் அவங்க ஊருக்கு போகிறா சொல்லுவான்னு காமாட்சி அம்மனும் நம்புகிறாங்க, ராமணேஸ்வரன் நம்புகிறான் இல்லையா? நம்புறான்னு கூட சொல்லக்கூடாது, நம்புறாருன்னு தான். அந்த அளவு உயர்வானவர் தான் அவர். அப்போது இதெல்லாம் வெளியேறிட்டு எல்லாம் நடந்தோடனே இப்போ அவருக்கு புரியுது. தூக்கி விசிறி அடிச்சு அது ஒரு உபதேசம் கொடுத்தது காஞ்சி பெரியவருக்கு. அதோட ஒரு என்னான்னு தெரியல. அப்புறம் நான் இது சொல்கிறேன்ல, இந்த அங்கே அம்மன்லாம் இல்லை, அந்த உருவம் அம்மன் உருவம் இருக்கும். அதில் பாப்பார பொம்பளை ஆவிங்க வெறி பூச்சி போட்டு அதில் பூந்துடுதுங்க. அந்த தெய்வீக இது அங்கேருந்து வெளியேறிட்ட உடனே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதில் பாப்பார பொம்பளை ஆவிங்க தான் நிறைய சிலையில் உள்ளே பூந்துட்டு இவர் நான் அப்போ சொல்கிறேன் உனக்கு உத்தரவு கொடுத்துட்றேன் செய் அப்படின்னு நினச்சி போகுது. காஞ்சிபுரம் திணி அநியாயத்துக்கு செய்யிச்சா தெரில. அவர் பூந்து விளையாட்டார். நம்பளையே உத்தரவு கொடுத்துட்டேன், நம்பாலே உத்தரவு கொடுத்துட்டான்ற மாதிரி அம்பாலே உத்தரவு இறங்கிட்டார் போகுது அவர். நான் அதை பற்றி எங்களுக்கு சொல்லின்னு இருந்தேன். எனக்கே தெரியாது, புதுசாக இப்போ தான் எனக்கு ரிவீல் ஆகுது. நிறைய கோயிலில் அந்த உண்மை அம்மன் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த பாப்பார பொம்பளை ஆவி
இவங்க பண்ணுற வேலை தான். அகம் பிரம்மாஸ்மி, நீயே அம்பாள் நினச்சிக்கோ உன்னை அப்படின்னு ஒன்று. அது அம்பாலே ஆகாமல் அது அம்பாலாக நினச்சிக்கினே செத்து போய் நம்மள அம்பாலா ஆகிட்டோமா, அது போய் ஏதோ ஒரு சிலையில் பூந்துடுது. இந்த தப்பு பண்ணுறவனுக்கு அநியாயம் பண்ணுறவனுக்கு வச்சு சிலை பூந்துடுது போகுது. உடனே அப்போ செய், அது அநியாயத்துக்கெல்லாம் ஓகே கொடுதா. இந்த காஞ்சிபுரம் நான் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இது சொல்கிறேன், இந்த மாதிரி அம்பாள்ன்ற பேரில் இதுங்க உத்தரவு கொடுக்குதுங்க பொழுது, இதை கேட்டு எத்தனை பேர் ஏமாந்தான்னு தெரியலன்னு சொன்னால், காஞ்சிபுரம் அது ஒன்று மட்டும்தான் என்கிட்ட நேரடியாக சொன்னார், ஏமாத்திடுச்சிங்க. காஞ்சிபுரம் என்கிட்ட நேரடியாக பேசுறது மறைஞ்ச பிறகு பேசுறது ஒரு வார்த்தை தான், ஏமாத்திடுச்சிங்க. அப்போ ஏமாத்திட்டு இருக்குது. ஏன் நான் அப்படி கண்டுபிடல, நான் என்னுடைய அம்மன் அனுபவத்தை நான் பேசுறேன்ல. அப்போ இதுங்க வந்துடுது, கே நான் ஒன்றும் அப்படி சொல்லலையேன்னு ஒரு பாப்பராவி என்கிட்ட. ஆஹா, அம்மன் பேசுறது நேரடியாக கேட்டால் எனக்கு தானே தெரியும், நான் ஒன்றும் சொல்லலையேன்றது. அப்போ இது நான் குறுக்கல, இதுங்க நினச்சிக்கிட்டு நம்ம அம்பாள் நினச்சின்னு இவங்க ஒன்றும் சொல்லலையா. உஷாரா இருந்தா சாமி சொல்லிட்டு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா அதுங்களுடைய விகாரத்தை எல்லாம் காட்டினோட தான், ஆஹா இது என்னடா அது அம்பாள்னு சொல்லி இந்த ஆவி உலகத்தில் இது ஒரு பெரிய கலாட்டாகுது சார். நீங்கள் ஆன்மீகம் என்ன சாதாரண நினச்சிட்டு இதுங்க என்னடா இப்படி பண்ணுதுன்னு நினச்சி இருக்கும்போது அப்புறம் தான் புரியுது, காஞ்சி பேர் வரையும் இப்படி ஏமாற்றிட்டு இருக்குதுங்க. அவர் அழகாக உத்தரவு கட்சிட்டு என்ன அநியாயம் பண்ணாருன்னு தெரியல. இப்பொழுது நிறைய இருக்கிறது. மணி 7 ஆயிடுச்சு. அந்த கர்மயோக பயிற்சியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அதையெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க. அந்த இன்பத்தில் துள்ளாமலும் துன்பத்திலே தூளாமலும் இருக்கிற பயிற்சி, வெற்றி தோல்வி இவைகளை சமமாக அமைதியாக இருக்கிற பயிற்சி, இதுதான் கண்ணபுரான் சொன்னது. அது ஒன்று தான். இன்னும் நிறைய நான் சொல்லிக்கினே இருக்கலாம். நான் நிறைய இந்த கீதாச்சாரன்ற பேரில் இவங்க எடுத்து வச்சுக்கிற அநியாயச்சாரம், அது கிருஷ்ணர் அப்படி சொல்லவே இல்லை. உனக்கு என்ன கொண்டு வந்தோய் நீ என்ன கொண்டு போயிடும், நீ அப்படியே இரு, நீ அமைதியார், நீ சமாதானமா, எதை இழந்தாய் எதை விட்டாயா படப்பாயிரம். கீதை தான் என்னுடைய பேசியா அழுகிற ஞானத்தை தேடுன்றத பேசியா அழுகிற கர்மங்களை பயிற்சி பண்ணுவேன். எங்கேயுமே கிருஷ்ணன் அப்படி சொல்லவே இல்லை. இவனுக்கு பார்ப்பானுங்க திருந்தக்கூடாது யாருமே. நீ எப்படிங்கிறியோ நீ அப்படியே நீ என்ன பண்ணா என்ன திருடணும், அதை அப்படி எனக்கு எச்சரிக்கை பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய பெரிய தத்துவ உபதேசம்லாம் பக்குவம் இல்லாதங்கிட்ட சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவான், எல்லாம் இறைவன் செயல் நீ சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவான், நான் போய் இடத்த திருடிட்டு வந்துட்டான், இதுவும் கடவுள் செயல்ன்றான். புரியுதா? அந்த மாதிரி சமயோஜிதமாக பேசுவார். நம்ம பல நடன சாமிகள் கூட சொல்லுவார், தத்துவத்தை சமயோஜிதமாக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த கீதாச்சாரம் சமயோஜிதமாக உனக்கு ஆறுதல் சொல்லுதான். நீ எதை கொண்டு வந்தாய் எதை இழந்தாய், அதனால பாப்பான் எல்லாத்தையும் பிடுங்கினாலும் நீ அமைதியாக இரு. நம்ம என்னத்தை கொண்டு வந்து எங்கே எல்லாம் இங்கிருந்து தான் எடுத்தது இங்கேயும் விட்டுட்டு போகிற, அது பாப்பா விட்டுட்டு போடான்னா வேற ஆட்டின விட்டுட்டு போடான்னா எங்ககிட்டே விட்டுட்டு நீ போயினேரு. அதுதானே அர்த்தம். அந்த மாதிரி இப்போ ஒரு கீதாச்சாரமே கிடையாது. அதை எடுத்து அதை பிரிட்டு போட்டு அங்கங்கே தொங்க விட்டு என்னென்னமோ பண்ணுறானுங்க சார். நானே வந்துடல, நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளே இருக்காது இல்லையா. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மைன்னு நினச்சின்னு இந்த பாப்பாரோ குறும்பு அதையெல்லாம் தலையில் சுமந்துங்கன்னு எங்கள் இந்து மதமாகணுங்கன்னா நொந்து மதமாகணுன்னு எல்லாம் திருத்தி விட்ருவானுங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்து சாமின்ற பேரில் காஞ்சி பெரியவர் அவருடைய குழு இதுங்கள்லாம் புலிவி ஒன்றும் பாதிமாக புலிவி உண்மையில் தான் பொய் சொல்லுவோம் பார்ப்பான். அதனால புனித சாஸ்திரங்கள் தான் எல்லாம், அதில் பொய் சொல்லுவோம். புனிதமானவை தான் வேதங்கள்லாம், அதில் பார்ப்போம் பொய் சொல்லுவான். சொல்லிவிட்டு நீ அதை மறுத்தினா வேதம் கூட எதிர்க்கிறியோ, நீ வேதம் கூட எதிர்த்து நீ வாழ்ந்ததே இல்லை தெரியுமா உனக்கு, கொலைன்னு கொலைப்பான். என்ன கொலைச்சானுங்க, சாமியை சித்திரவதை பண்ண 2 பேர் பார்ப்பானுங்க வந்து வேதம் கொலை எதிர்த்து போனார்களாம். வேதங்களை யாரா அதில் சொருவீங்களடா புழு, அந்த புழுவை தான் எதிர்க்க பிரம்மேந்திரா பண்ண வேதங்களை ஏற்றுவர. சாஸ்திரங்களில் இடைச்சர்கள் புகையிலே சமாச்சாரம்ட்டு போனார். சாஸ்திரங்கள் இடைச்சர்கள் பண்ண போதை, அது புகையில அதுதான் ஜாதி. அப்போ அவர் வேதத்தை ஏற்றவர மோசமானவனுங்க. எச்சரிக்கையாக இருக்க. பாப்பார விளக்க தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்கள் என்ன தூக்கி போட அவ்வளோ நேக்காக சொல்லுவானுங்க, அவ்வளோ அழுப்பது. கீதாச்சாரம் உங்களுக்கு யாருன்னா டவுட் வருமா, ஒரு கீதாச்சாரமாக எழுந்துற சாமி ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கன்னு கொடுக்குது ஒன்றுன்ற. அது கீதை சாரத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சும்மா ஒன்று அப்படியே
அப்படியே ஒரு சமாதானம் பண்ணி உங்கள்கிட்ட பிடிங்கின்னு நீ நொந்துடக்கூடாதுன்னு உனக்கு சமாதானம் பண்ணி அமைதியார் எடுத்துன்னு போயிடுறது. அதுக்கு வச்சுக்கிறதான் அவன். அதை எடுத்துன்னு வந்து கீதாச்சாரமாக கீதை உண்மையிலே தெரிஞ்சிடணுன்னா என்னுடைய கீதை புஸ்தகத்தை படிங்க. இணையதளத்தில் dasaswami.com போனீங்கன்னா அதில் பகவத்கீதைன்னு இருக்குது, புஸ்தகம் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஒரு சாப்டர் அதில் படிங்க. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கீதா ஸ்பீச்சஸ்ன்னு ஆங்கில சொற்பொழி கொடுத்துறேன், அதுவும் வெப்சைட்லேயே இருக்குது, ஃபஸ்ட்லேயே இருக்குது. கிளிக் பண்ணிங்களா 18 அத்தியாயங்களும் 18 ஸ்பீச்சஸ்ஸு, அது ஆங்கில சொற்பொழி இதெல்லாம் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி கேளுங்க, பொறுமையாக யோசிப்பாரு. ஆனால் திக் சப்ஜெக்ட் அது, அதனால் நிதானமாக புரிஞ்சுக்கினீங்கன்னா அதான் கீதை. கீதை எனக்கு அந்தளவுக்கு உபயோகப்பட்டுது. அதில் இவனுக்கு 4 ஜாதி நானே படித்தான பொய்ய சொருவனை இதுலேயே கண்டிச்சிருக்கிறேன், பொய்ய சொருகிறானுங்க. அது வந்து கீதையை செல்ஃப் கேன்சலிங் பண்ணுது, தகுதி இல்லாதவர் ஆயிடுறாரு கிருஷ்ணர். பிரம்மஞானம் பிராமணனுக்குரியன்னு சொல்லி ஒரு நான் பிராமின் என்ன. அப்போ தர்மத்தினால் நிலநாட்டம் வந்தான்னு இவர் அதர்மம் செய்கிற மாதிரி ஆகுது. இப்போ அந்த காலத்தில் இவ்வளோ டீப்பாலாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறது மக்களுக்கு நேரம் கிடையாது. எல்லாத்தையும் பூந்து விளையாடு ஓட்டுற வரைக்கும் ஓட்டம், பாப்பான் ஓட்டம் மட்டும். அதை சொன்னேன், விவேகானந்தர் கடலை தாண்டான் எதிர் ஊர்வலம் காட்டிட்டு இன்றைக்கி எல்லா பாப்பான் வீட்டு பிள்ளையும் கடலை தாண்டி தானே போயிருக்குது. அமெரிக்கா, லண்டன், ஸ்விட்சர்லாந்து. என் பையன் ஒருத்தனாவது கண்டிச்சானா அவனை? இவனுக்கு நான் பிராமின் முட்டாளுங்களை மரமாட்டிங்களே, ஏன்டா இப்போ விவேகானந்தர் ஏற்றுக்கு நீ ஒருத்தனாவது கேட்குறானே? அவங்கள கூட்டின்னு வருவானுங்க, இங்கே அவங்கள உள்ளே விட்டுக்கணுமா, அப்படியே ஆசிரமத்தை உள்ளே விட்டுக்கணுமா, அப்படியே பயப்படுற சுவாமியார் பயந்தாண்ட. அஞ்சுவது அறிவுடைமை, அஞ்ச வேண்டியது அஞ்சுவது தான் அறிவுடைமை. பாப்பானை கண்டா அஞ்சன் தான் செய்யணும். ஆனால் நான் சொல்லிட்டேன் பலமுறை, அவன் பிராமணனுடைய ஒரு மூச்சியும் சந்தேகிக்காதவரை நீங்கள் முட்டாள்களே, பிராமணனுடைய ஒவ்வொரு பேச்சையும் சந்தேகிக்காதவரை நீங்கள் மடையர்கள்னு சொல்லிக்கிறேன். நான் மட்டும் உஷாராக இருந்தால் போது, மீதி பேரெல்லாம் ஏமாற்றி ஆம்பான்னு இது பண்ணிட்டு போயிட்டானா என்ன தெரியுதா? இன்னும் போப்போ புண்ணுலாம் கூட அறுத்து போட்டு நான் பாமனம் இல்லைன்னே கூட வருவானுங்க சார். ஒரு கும்பல் பிராமணம் இல்லை, அதெல்லாம் இல்லை, நான் நோன்றாவின்னு சொல்லி கூட வருவானுங்க. ஒன்றுமே செய்ய முடியும். அவனுக்கு வஞ்சகத்துக்கு முன்னால் எல்லாமே தோற்று போச்சு. யூத சமயம் தோற்றுது, சமணம் பௌத்தம், இப்போ இந்து சமயம், இவ்வளோதான். இயேசுவே கொலை பண்ணாளுங்க, காந்தியை கொலை பண்ணாங்க, அப்புறம் தூக்கி கடலில் போட்டு போனால் அவனை தூக்கின்னு வந்து கருவறையில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா அவன் ஆளுங்க பிரசாதம் வாங்கினுக்கிறானு. அவனை கேட்டேன், அவனுக்கு வீடு கொடுத்தலும் போகிறதும் கல்யாணம் பண்ணிதான் அவங்கள வச்சு எல்லாம் பண்ணு. என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்சதில் அப்படி அப்படின்னு சொல்லினுக்கிறேன். தொடர்ந்து வருகிறர்கள் நம்ம அன்பர்கள் எல்லாம் தமிழ் முறை திருமணம் எல்லாம் நல்லா செய்கிறாங்க. அவங்க அங்கங்கே இப்போ எல்லாமே நல்லா பிக்கப் ஆகுது. அவங்க நம்ம தமிழ் முறையில் இருக்கிறவங்களும் தப்தாண்டா இருக்கிறது அவனுக்கு ஒன்றும் புனிதலானா பாப்பா அளவுக்கு அது கெடுதி கிடையாது. திருமூலர் கண்டிக்கிற அளவுக்கு இருக்குது பாப்பானுடைய செய்க. இவங்க அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் அந்த பாப்பார்னால வர தீமை நம்மளுக்கு வராது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.